ஈசு தயவு செஞ்சு அம்மாவெல்லாம் கூப்பிடாத. அம்மாவே தூக்கம் வரலன்னு தூக்க மாத்திரையை போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அவங்கள ஏன் தொந்தரவு பண்ற? இந்த சூசை கொஞ்சம் குடிச்சிருங்க. என்ன நீ மட்டும் இப்ப இந்த சூசை குடிக்கலன்னு வையன், அப்புறம் நான் உன் வைஜெயந்தி அத்திக்கும் சாகு மாமாவுக்கு போன் பண்ணி உன்னை மாட்டி விட்டுருவேன் பாத்துக்க. ஈசு கத்தாதம்மா. ஈசு அம்மா கத்தாதம்மா. ஐயோ ஈசு, நான் உங்ககிட்ட தப்பா என்னமா சொன்னேன்? இந்த ஜூஸ குடின்னு தானமா சொன்னேன். நீ குடிச்சிட்டு நிம்மதி அக்கடான்னு படுத்துக்க. உன்னை யாரு கேட்க போறா? எதுக்கு இப்படி கேவலமா சின்ன பிள்ளை மாதிரி அழுதுருக்க நீ? ஐயோ இங்க வாங்க. உங்க பையன் பண்ற டார்ச்சர் என்னால தாங்கிக்க முடியல. டார்ச்சரா? ஈசு நான் தான் அம்மாவை கூப்பிட வேணாம்னு சொன்னல, நீ எதுக்கு அத்தான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? எம்மாடி வேணாம் இங்க பாரு, நீயே அம்மாவாக போற, நீ என்ன சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்க? இந்த சூச குடி. உனக்கு குடிக்க கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்லு, நான் அப்படியே உன் வாயிலே ஊத்தி விட்டுறேன். என்னாச்சு ஈஸ்வரி, எதுக்கு பழற? பாருங்கம்மாங்கம்மா, 2 மணிக்கு ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு குடி குடி குடின்னு என்ன டார்ச்சர் பண்றாரு. என்ன மாப்பிள்ள இது? இந்த நேரத்துல ஜூஸ் எல்லாம் குடிக்க கூடாது மாப்பிள்ள, கொஞ்சம் சொன்னா கேளுங்க. அட போங்கத்த, நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? டாக்டர் ஈசுக்கு நிறைய சூசு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவ உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கான், அவளுக்கு ரத்த ஓட்டம்லாம் அதிகமாகணுமா. அதுக்காக தான் இப்ப நான் சூசு கொடுக்க போறேன். உங்களுக்கு என்ன இதெல்லாம் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, நாட்டு நடப்பும் புரிய மாட்டேங்குது. ஈசு இங்க வரு, கண்ணை முடிக்கிட்டு அப்படியே குடிச்சிரு. என்ன வேண்டாம் சின்னையா. மாப்பிள்ள கொஞ்சம் சொன்னா கேளுங்க மாப்பிள்ள, காலையில ஜூஸ் எல்லாம் குடுத்துக்கலாம், இப்ப வேண்டாம் மாப்பிள்ள. அதெல்லாம் முடியாதுட்ட. இந்த 1 டம்ளர் சூசு தானே உடம்புக்கு தெம்பு தானே. என்ன இந்த ஐசு, இந்தா வா. நீங்க அத்தையை கூப்பிடுங்க, அவங்க வந்ததை இவங்க சரிப்பட்டு வருவாங்க. மாப்பிள்ள வேண்டாம், இந்த நேரத்துல நல்ல வேலை நீங்க வந்தீங்க. நான் உங்களை கூப்பிட்டுட்டே இருந்தேன். இங்க பாருங்க இவரு பண்ற வேலைய.